ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல் நினோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு ஒரு நீங்கள் டிவியில் பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன நடக்க போகுது, எல் நினோனா என்னன்னு பல பேர் நமக்கு கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க. அதை பற்றி விளக்கணும் அப்படின்ட்டு. மிகப்பெரிய அழிவை தமிழ்நாடு இந்த 6 மாத காலத்துக்குள், வரக்கூடிய 6 மாத காலத்துக்குள் சந்திக்க போகிறது அப்படின்றது தான் சர்வதேச அளவிலான விஞ்ஞானிகளுடைய எச்சரிக்கையாக இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய வெதர் அப்டேட் கொடுக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. இவர்களுடைய கூற்றும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 80% மிகப்பெரிய பாதிப்புகளை தமிழ்நாடு சந்திக்கலாம், குறிப்பாக சென்னை அப்படின்ற ஒரு தகவலை அவங்களும் சொல்கிறாங்க. 2007க்கு அப்புறம், 2015க்கு அப்புறம், 2015 வந்த பெருவெள்ளம், அதற்கு முக்கிய காரணம் பெருவெள்ளம் அப்படின்றது ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மழை, ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சதுன்னு ஒரு விஷயம். என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் தூங்கிட்டது, அவர்கிட்ட வந்து கேட்காம இந்த சிறு அணைகளை திறந்து விட முடியாமல் நம்மளை அழிச்சு விட்டாங்க அதிகாரிகள் அப்படின்ற இந்த கூமுட்டைங்க மானங்கெட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பலர் வாழ்வு இழப்பதற்கு காரணமாக இருந்த அந்த மானங்கெட்டவர்களே மானங்கெட்டவன் சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரில. தன் பிழைப்பிற்காகவும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னோட வேலை போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மானங்கெட்டவர்கள் செய்த செயல்னால் பலரும் தெருவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தோம். பலர் தொழிலை இழந்து, வாகனங்களை இழந்து, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே அந்த மக்களுக்கு 2-3 வருடம் ஆச்சுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். அது வந்து இயற்கை எல் நினோ காரணமாக வந்த ஒரு அழிவு என்பதை தாண்டி ஹியூமன் எரரில் மனித தவறுனாலையும் அந்த அழிவு நடந்தது. ஆனால் அதே போன்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு விஷயம் வந்து ஜூலை மாதத்தில் இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அப்படின்றாங்க. இதற்கு என்ன எல் நினோனா என்ன அப்படின்றது சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ ஒரு படம் போடுறேன் பாருங்கள். அதாவது நிலப்பகுதி இந்த பக்கம் அமெரிக்கா இருக்குது, நல்லா பாருங்கள், இந்த பக்கம் அமெரிக்கா இருக்குது, இந்த பக்கம் சைனா இருக்குது, இந்த எண்டில் சைனா இருக்குது, நடுவில் இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குது. இது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லென்த்தில் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா சைனா, இந்த பக்கம் சீன நிலப்பரப்பு, அதை ஒட்டியே இருக்கக்கூடிய ரஷ்யா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்தியாலாம் இருக்குது. இந்த துண்டு இருக்குல்ல, ஆசிய துண்டு, அதுக்கப்புறம் அமெரிக்க துண்டு, இந்த ரெண்டையும் நடுவில் இருக்கக்கூடியது தான் அந்த பசிபிக் பெருங்கடல்னு அது பேரே பெருங்கடல் தான். மிகப்பெரிய கடல். இப்போ இந்திய பெருங்கடல்லாம் ரொம்ப அவ்வளோ பெருசு கிடையாது, அதை விட 10 மடங்கு, ஒரு 6-7 மடங்குக்கு மேலே பெரியது பசிபிக் பெருங்கடல். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடல் வந்து சூடாவது ஒவ்வொரு 2லிருந்து 7 வருடத்திற்கு ஒரு முறை சூடாவதின் விளைவாக ஒரு பகுதியில் அதிக மழையும் ஒரு பகுதியில் அதிக வறட்சியும் காணப்படும்ன்றது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த எல் நினோ அப்படின்னா இந்த மாதிரியாக எல் நினோ என்பது என்னென்னா, அதுக்கு பேர் வைத்ததே அதுதான். பசிபிக் பெருங்கடல் சூடாகி அது மிகப்பெரிய ஒரு கடல், அது சூடாவதன் மூலமாக அதாவது ஒரு நார்மலுக்கு மேலே வெப்பநிலை ரீச் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது எதுக்காக அப்படி சூடாகுது அப்படின்னா, காலநிலை மாற்றம் காரணமாக அந்த காற்று, குளிர்ந்த காற்று, இப்போ நம்ம சொல்ல வடக்கிருந்து வீசுவது வாடை, தெற்கிலிருந்து வீசுவது தென்றல்னால், நம்ம அந்த காலத்திலேயே இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, சேட்டலைட்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வடக்கிலிருந்து காற்று வீசும், அது வாடை காற்று, குளிர் அடிக்கும். தெற்கில் இருந்து வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று, அதாவது கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து அடி வரும், அப்படியே தழுவிட்டு போகும் நம்மளை, இப்படிலாம் பிரித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த காற்று வீசி அந்த கடலில் ஏற்படுற வெப்பத்தை அந்த காற்று தான் குறைக்கும். அந்த காற்று குறையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணால் இந்த வெப்பம் ஜாஸ்தியாகுது. இந்த வெப்பம் மேலும் ஜாஸ்தியாகும் போது மேலும் வரக்கூடிய கொஞ்சம் காற்றும் அந்த பக்கமாக போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, கொதிக்கக்கூடிய கொதிநிலைக்கு சில பகுதியெலாம் வந்துடும்ன்றாங்க விஞ்ஞானிகள். எது கடலே கொதிநிலைக்கு வரும்போது உலகத்தின் ஒரு பகுதி மிகப்பெரிய ஒரு வறட்சியை காண வேண்டிய ஒரு சூழல், அங்கே வந்து அதிக வெயில் அடிக்கும். இல்லைன்னா இன்னொரு பகுதியில் அதிக மழை. ஆஸ்திரேலியா கண்டத்தில், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸு, அது நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், காட்ட பாருங்கள், கீழே ஆஸ்திரேலியா இருக்குது, அந்த துண்டு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவாக இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா ஆயிரக்கணக்கான தீவுகள் உள்ளடக்கிய தான் இந்தோனேஷியா. ஸோ இந்த பகுதியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மழை தருவதற்கு பதிலாக வறண்ட வறட்சியாகி மிகப்பெரிய ஒரு வறட்சியை சந்திக்குன்றாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலை தாண்டி நிலப்பகுதியை சீன நிலப்பகுதியெல்லாம் தாண்டி தான் இந்தியா இருந்ததுனால, ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஓரளவுக்கு தப்பிக்கலான்றதே மிக அதீதமான ஒரு மழை டிசம்பர் மாதத்துக்குள்ளே, ஜனவரி மாதத்துக்குள்ளே வருகிற பேரழிவை தரக்கூடிய ஒரு அதீத மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எல்னினோ துவங்குவது இன்னொரு 3-4 வாரத்தில் துவங்கிடுன்றாங்க. 2 வாரத்தில் கூட துவங்கலான்றாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்னினோ காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா அக்கினி நட்சத்திரத்தில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் 40, 41 சென்னை டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 38க்கு போயிடுச்சு. அப்படியே குறைஞ்சிருச்சு. மினிமம் டெம்பரேச்சர் 28 அப்படி வந்துடும். 27, 28ன்னு வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் டெம்பரேச்சரை 29 விட்டு குறையவே இல்லை. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இப்போது வரை 39 விட்டு குறையல. இது வந்து அக்னி நட்சத்திர காலத்தில் மட்டும்தான் அடிக்கக்கூடியது. வெயில் தாங்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் இந்த எல்னினோ எஃபெக்ட்ன்றாங்க. இப்போ இந்த எல்னினோ வந்து 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது, 7 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. இந்த வருடம் உருவாகி இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத வெயில் டிசம்பர் மாதம் வரைக்கும் அடிக்கணும். நவம்பர் மாதம் வரைக்கும் வெயில் அடிக்குன்றாங்க அதிகமாக. அதாவது குறிப்பாக 40 டிகிரி இல்லைனா கூட 38, 37 டிகிரின்றது நீ வந்து ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துலாம் தாண்டுச்சு அப்படின்னா 34க்கு போயிடும். 33, 34 தான் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கும். 32, 33 இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே 35, 36, 37 அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதீத மழை, அது எப்போ பெய்யுன்னே சொல்ல முடியாது. ஊரையே முங்க அடிக்கக்கூடிய ஒரு மழை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலான்றாங்க. எனவே நாம் அதற்கான கடைசி வரைக்கும் நம்ம காத்திருக்காம அதற்கான முன்னேற்பாடுகள் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க அவங்க என்ன அதுக்கான முன்னேற்பாடை பண்ணணுமோ நீங்கள் பண்ணிங்க. உங்களுடைய பொருட்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது வந்து நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடியே எச்சரிக்கிறோம். ஏன்னா விஞ்ஞானிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் தொடர்பாக வெதர் தொடர்பாகவும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அதுதான் சொல்கிறாங்க. அதிபயங்கர மழைக்கு 80% வாய்ப்பு இருக்காங்க. அதுக்காக மழையே பெய்யலைன்னு வச்சுங்க, டிசம்பரில் வந்து என்னைய பிடிச்சி போட்டு ஆட்டி தொங்காதீங்க. இது வந்து என்னென்னா கணிக்கப்பட்ட ஒரு 80% சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆபத்து நமக்கு நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். சில இடத்துல 90% சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 10% ஒன்றும் நடக்காமல் தப்பிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் 90%, 80%ன்றப்ப ஒரு விஷயம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் எச்சரிக்கும் போது நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இதுக்கான சாராம்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது அட்வான்ஸாக நான் சொல்கிறேன், 3-4 மாதத்துக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், நம்ம விஞ்ஞானி கிடையாது. எச்சரிக்கிறதுக்காக சர்வதேச அளவில் வானிலை தொடர்பான மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து இதை சொல்கிறாங்க. இந்த எல்னினோனால என்ன அமெரிக்காவில் என்ன நடக்க போகுது, ஆஸ்திரேலியா என்ன நடக்க போகுது, இதில் பிலிப்பைன்ஸில் என்ன நடக்க போகுது, அதே மாதிரி இந்த துண்டு இருக்குது பாருங்கள், பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா, இந்த பகுதியில் என்ன நடக்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பாதிப்பு இந்தோனேஷியா தீவுகளுக்கு நிறையா இருக்குன்றாங்க. பெரிய வறட்சி இந்த வருடம் காணப்படுன்றாங்க. அதே மாதிரி நமக்கு மழை அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நவம்பர் வரைக்கும் வெயில் அடிக்கும்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஃபர்ஸ்ட் லைன் தம் கடமையை செய்வதற்காகவே இதை சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பாக இருங்க. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.